Hi guys, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோல நம்ம Tectum TET அப்படிங்கிற கிரிப்டோ ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த TET காயின் $500 போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பத்தி என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்றேன். இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்ல. Tectumோட யூஸ் கேஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ப்போம். Tectum ஒரு லேயர் 1 பிளாக் செயின் ப்ராஜெக்ட். ஏகப்பட்ட லேயர் 1 மார்க்கெட்ல இருக்குது. பிட்காயின் ஒரு லேயர் 1, எத்தேரியம், சொலோனா இந்த மாதிரி நிறைய லேயர் 1s இருக்கு. பிட்காயின் டிஜிட்டல் பேமெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸ் ஆகப்பட்டது. இப்போ டே டு டே நம்மளோட வேர்ல்டில் நடக்கக்கூடிய பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக டிரான்சாக்ஷன் ப்ரொசீட் பண்ண தான் பிட்காயின் வந்தது. எத்தேரியம் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் சொலோனாவோட யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு டி ஆப்ஸ் பில்ட் பண்ணுறது, கேம், டிஃபை இந்த மாதிரி யூஸ் கேஸ் விஷயங்களுக்காக பில்ட் பண்ணப்பட்ட பிளாக் செயின். இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு. பிட்காயின் பர் செகண்டுக்கு 7 டிரான்சாக்ஷன் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ரெகுலர் பேமெண்ட் சிஸ்டம்ல விசாவோட டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி 25,000-30,000 மேல டிரான்சாக்ஷன் per செகண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ பிட்காயின் அடாப்ட் பண்ணி பேமெண்ட் சிஸ்டம்காக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்சாக்ஷன் per செகண்ட் கம்மி அண்ட் ஆல்சோ பிட்காயின் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஃபீஸ் ஆனது ரொம்ப ரொம்ப அதிகம். அது அந்த டிரான்சாக்ஷன் விடவும் சில டைம் ரொம்ப அதிகமாக போகும். இப்போ இந்த Tectum பார்த்தீங்கன்னா பிட்காயினோட காம்படிட்டர்லாம் கிடையாது. பிட்காயினை கம்ப்ளீட்டாக ஸ்கேல் பண்ணி ரெகுலர் பேமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இவன் பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜியே. அண்ட் இதில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸும் பில்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Tectum இதெல்லாம் எப்படி பண்றான், மற்ற பிளாக் செயின்ஸ் விட Tectumோட டெக்னாலஜி எப்படி வேறுபடுது, இது பெரிய அளவில் அடாப்ட் ஆகுமா, பெரிய ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டா மாறுமா அப்படிங்கிற பத்தி ஃபர்தரா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ ரைட் அவே. இந்த TET காயின் $9 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட சப்ளை ரொம்ப கம்மி. இதோட டோட்டல் சப்ளை வெறும் 10 மில்லியன் தான். சப்ளை கம்மியா இருக்கக்கூடிய லேயர் 1 பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிரேஸ் அதிகமாக கிரிப்டோ மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது போன புல்ரன்ல மல்டிவர்ஸ் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஞாபகம் தான் வருது. மல்டிவர்ஸ் எக்ஸ் முதல்ல எல்ட்ராண்டா இருந்தா, அதுக்கப்புறம் பினான்ஸ்ல கோல்டா லிஸ்ட் ஆனா, இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் எக்ஸ் அப்படின்னு ரீபிராண்ட் ஆச்சு. பினான்ஸ்ல $8 பார்த்துருந்தேன். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு $500 போயிட்டான். இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா 30 மில்லியன். அதை விடவும் இந்த Tectum கம்மி. அதாவது Tectumலாம் வாங்க சொல்லலை, ஜஸ்ட் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன். 3 ரிவரும் அந்த மாதிரி தான். இதோட சப்ளையும் கம்மினால பயங்கரமாக பம்ப் ஆனா. ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது, இவங்களோட இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தேன். அதை பற்றின என்னோட ஒப்பீனியனும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த Tectum பற்றி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2023 தெரியும். அப்போது கம்மியாக தான் $3 ப்ரைஸ் இருந்தது. பட் பெருசாக நான் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத காரணம், அந்த சேனலில் பேசாத காரணம்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளாக் செயின் ஸ்டாண்டர்ட்ஸ் விட Tectum ப்ராமிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற வே ஹையராக இருந்தது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிட்காயின் 7 டிரான்சாக்ஷன் per செகண்ட் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு. இப்போ இந்த Tectum இப்போ இங்கே எத்தேரியம் 25, அப்புறம் சொலோனா பார்த்தீங்கன்னா 60,000+ தியரிட்டிக்கலாக அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஜென்ரேஷன் கோட பிளாக் செயினான சூயிலாம் 3 லட்சம் டிரான்சாக்ஷன் per செகண்ட் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுறதா தியரிட்டிக்கலாக இருக்குது. இப்போ Tectum பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது 3.5 மில்லியன் மேலே என்னால் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியும்னு. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மேலே டிரான்சாக்ஷன் per செகண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த ப்ராஜெக்ட் இவங்க சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் 1 by 1 பண்ணிட்டு இருக்கனால அண்ட் இவங்க பில்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கிரேஸியாக இருக்கனால ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரிக்ஸில் ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கான். என்னோட டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேமெண்ட் சிஸ்டம்காக அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக. ஸோ அதனாலேயே இந்த ப்ராஜெக்ட் பற்றி மேபி நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனோட வெப்சைட்டில் என்ன சொல்கிறேன்னா, Tectumோட வெப்சைட் பார்க்கலாம். The fastest blockchain for all industries. Tectum, a lightning fast distributed ledger, is the world's fastest blockchain powering the superconductive digital financial world. ஸோ பேசிக்காக பிட்காயினை ஸ்கேல் பண்ணுறதுக்கு நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைட்னிங் நெட்வொர்க் மாதிரி Tectumமும் லைட்னிங் நெட்வொர்க் மாதிரி தான். இவனோட ஒரு இன்னோவேட்டிவான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கான் பிட்காயினை ஸ்கேல் பண்ணுறதுக்கு. 1 by 1 பார்ப்போம். ஃபர்தராக இவனோட பிளாக் செயின் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸிட்ஸ் 3.5 மில்லியன் டிரான்சாக்ஷன் per செகண்ட். இவனோட பிளாக் செயின் இன்ஸ்டண்ட்டான ஃபைனாலிட்டி. ஒரு டிரான்சாக்ஷன் அனுப்புகிறோன்னா வேலிடேட் ஆகி பிளாக் செயினில் கொஞ்சம் நேரம் ஆகும். ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபைனாலிட்டி டைம் அப்படிங்கிறது இருக்கும். இவனில் உடனே அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்னு சொல்கிறான். இவனோட ஹோல் இந்த பிளாக் செயினாக இருக்கட்டும், இந்த இவன் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நோட் அப்படிங்கிற
இவனோட டெக்னாலஜிக்கு வந்து நேம் பண்ணியிருக்கான். டிரான்சாக்ஷன் லெஸ் பேமெண்ட் சிஸ்டம் ஃபார் அவர் நியூ சூப்பர் கண்டக்டிவ் டிஜிட்டல் என்விரான்மெண்ட். இது எப்படி ஒர்க் ஆகும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாஃப்ட் நோட் வந்து இதுதான் இந்த ப்ராடக்ட் பின்னாடி இருக்க கீயே. சாஃப்ட் நோட் வேலட் இவனோட காயின்கான இவனோட பிளாக் செயின்கான வேலெட்டு. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து கிரிப்டோ. ஸோ பேசிக்காக பிஸ்னஸ்க்கு எப்படிலாம் வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ராவலான ஒரு ப்ராடக்ட் கிரிப்டோவில் இருக்குது. இந்த ஹோட்டல் புக்கிங்ஸ்லாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிரிப்டோ இன்கல்குலேட் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ராவலாக வந்து. அவங்க கூட இப்போ டெக்டம் வந்து ரீசெண்டாக வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். அமேசிங் நியூஸ். டெக்டம் இஸ் லைவ் ஆன் ட்ராவலா. இது ஒரு நல்ல விஷயம். போக போக மற்ற பிஸ்னஸஸும் ட்ராவலாக மாதிரி அடாப்ட் பண்ணாங்கன்னா டெக்டமோட யூஸ் கேஸ் வந்து அதிகமாகும். எக்ஸப்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்கிறேன். அண்டு இவங்க ஏஐ பாட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரோட் மேப் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த சாஃப்ட் நோட் வேலெட் அப்படிங்கிறது iOSலையும் வந்து வந்துருச்சு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். எப்படி இந்த டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் வந்து அட்டைன் பண்ணுறாங்க, இவங்களோட சாஃப்ட் நோட் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்களோட வெப்சைட்லேயே இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு எத்தேரியம் பிளாக் செயின் எடுத்துப்போம். நான் வந்து எத்தேரியம் பிளாக் செயின் மூலயமா உங்களுக்கு வந்து காசு அனுப்புகிறேன் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் நான் வந்து கொடுத்ததும் ப்ரொசீட் பண்ணதும் என்னோட டிரான்சாக்ஷன் ஆனது லேட்டஸ்ட் பிளாக்ல அந்த டிரான்சாக்ஷன் ஆனது போய் உட்காரும். அந்த லேட்டஸ்ட் பிளாக்ல அந்த டிரான்சாக்ஷன் வேலிடேட் ஆகி வெளியே வந்ததும் நான் அனுப்பின மணி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் நார்மலாக எல்லா பிளாக் செயின்ஸ்லும் நடக்குது. எத்தேரியம்லேயும் ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ இருக்குது. அதனால தான் நிறைய ஸ்கேலிங் சொல்யூஷன்ஸ் ஆனது வந்து இருக்குது. ஆர்பிட்ரியம், ஆப்டிமிசம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஸ்கேலிங் வந்து ஹேண்டில் பண்ணுறதா வந்து வந்திருக்கான். எத்தேரியமில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. கொஞ்சம் டிரான்சாக்ஷன் எடுத்து நான் வேலிடேட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட லேயர் 2 எத்தேரியம் ஸ்கேல் பண்ணி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்களா. இப்போ டெக்டம் எப்படி பண்ணுறாங்கன்னா இது எதுவுமே அவங்க வந்து பண்ண கிடையாது. ஆக்சுவலாக இவன் வந்து இவனோட டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னா, இவன் வந்து பிட்காயின் நெட்வொர்க்கோ இல்லை எந்த நெட்வொர்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் எடுத்து இவன் வந்து வேலிடேட் பண்ணலை. இவன் பேசிக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் பிட்காயினுக்குன்னு இல்லை எத்தேரியமுக்கு எந்த ஒரு பிளாக் செயினுக்காக இருக்கட்டும் இவன் வந்து ஸ்கேலிங் சொல்யூஷனாக லேயர் 2 வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போது என் வேலெட்டில் ஒரு $50 இருக்குன்னு வந்து வச்சுப்போம். இதை பற்றி டீட்டெயிலாக டெக்டம் ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி கொடுத்துருக்கான். அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இப்போ என் வேலெட் எத்தேரியம் வேலெட் என்கிட்ட வந்து இருக்குது. இப்போ அதில் ஒரு $50 வந்துருக்கு. நான் உங்களுக்கு வந்து அனுப்பணுன்னா எத்தேரியம் இவன் வந்து டிரான்சாக்ஷன் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறான். அது ஒரு மெத்தடு. இப்போ எத்தேரியம் எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு பிளாக் செயினில் புது டிரான்சாக்ஷனாக ஃபுல்லாக வந்து போய் வந்து வரும். இப்போ டெக்டம் என்ன பண்ணுறான்னா, என் வேலெட்டில் இருக்க அந்த 50 எத்தேரியம் வந்து ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும்ல அந்த வேலெட்டுக்கு, அந்த அத்தாரிட்டியை எடுத்து அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு என்கிரிப்ஷன் போட்டு அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு, ஏன்னா என்கிட்ட ப்ரைவேட் கீ இருக்கு இல்லையா, மறுபடியும் நான் அந்த ப்ரைவேட் கீ வச்சு என்னோட வேலெட் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ப்ரைவேட் கீ எடுத்துக்கிறான். சென்ட் பண்ணும்போது அது கூட ஒரு அடிஷ்னலான ஒரு பாஸ்வேர்ட் அது என்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் அந்த வேலெட்டை நான் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ப்ராசஸ் பற்றி ஃபர்தராக நம்ம சாஃப்ட் நோட் வேலெட் வச்சு பார்ப்போம், இன்னும் கிளியராக வந்து புரியும். இவனோட சாஃப்ட் நோட் வேலெட் வந்து பார்த்திங்கன்னா மை பில்ஸ், மை கிரிப்டோ, அப்புறம் மின்ட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். எப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டைப்பு, க்ரீன் ஸ்டைப் அப்படின்லாம் வந்து கொடுத்துருப்பான். எல்லோ ஸ்டைப் இன்னும் வந்து வரலை. இந்த ப்ளூ ஸ்டைப் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து எத்தேரியம் வச்சுருக்கேன்னா எத்தேரியமோட அந்த எத்தேரியம் செயின்லேயே வந்து இருக்குது. இப்போ யூஎஸ்டிடினா ட்ரான் பிளாக் செயின், எத்தேரியம் பிளாக் செயின், பிட்காயின்னா பிட்காயின் SHA-256 அதோட நேட்டிவ் பிளாக் செயினில் இருக்குது. க்ரீன் ஸ்டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்டம், பிட்காயின் வந்து T12 டெக்டம் இதில் வந்து வருது. இப்போ நான் ஒரு பிட்காயின் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த வேலெட்டில் நேட்டிவாக வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 0.1 பிட்காயின் அனுப்பணும்னா மின்ட் ஹவுஸில் போயிட்டு அந்த டெக்டம் T12க்கு பிட்காயின் ஒரு 0.1 பிட்காயினை மட்டும் ஒரு பில்லாக வந்து மாற்றி, இப்போ என்ன ஆகும்னா அது வந்து அது வந்து ரேப் எத்தேரியமில் இந்த WBTC இருக்குல்ல அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இது வந்து இந்த 0.1 பிட்காயினோட அத்தாரிட்டி என்கிரிப்ட் பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகி அந்த பர்டிகுலர் 0.1ஓட அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். லேட்டராக நான் வந்து என்னால் இந்த 0.1 பிட்காயின் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இப்படி தான் இந்த சாஃப்ட் நோட் அப்படிங்கிற வந்து ஒர்க் ஆகுது. இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓவரால் இந்த டெக்டம் வந்து ஸ்கேல் பண்ணுறான் எல்லா நெட்வொர்க்ஸையும். அண்டு இப்போ இந்த மின்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டிரான்சாக்ஷனுக்காக இருக்கட்டும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட் டெக்டம் வந்து செலவாகும் இல்லையா, அதுதான் இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷனோட ரெவன்யூ. அண்ட் ஆல்சோ அதை பேர்ன் பண்ணுறான். அதனால் சப்ளை போக போக டெக்டமோட சப்ளை இருக்கிறத விட கம்மியாகிட்டே தான் வந்து போகும். ஓகேங்களா.
இப்போது இது எல்லாமே வந்து டெக்டமோட ப்ராமிசஸ் அண்ட் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னுமே டெக்டம் ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. 2023 தான் வந்தால் இவன் வந்து புதுசாக ஒரு இன்னோவேட்டிவான கான்செப்ட்னால கொஞ்சம் டைம் எடுக்கும் இவன் ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர்றதுக்கு. ஃபைனல் தாட்ஸ், டெக்டம் எவ்வளோ போகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லி டைல்யூட்டட் மார்க்கெட் கேப்பே 100 மில்லியன் கீழே தான் வந்து இருக்குது. டெக்டம் இப்போதைக்கு வெறும் கேட் எம்எக்சி பட்ஜெட்டில் மட்டும் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கான். இன்னுமே அவனோட இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இன்னும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லாம் வந்து டெப்ளாய் பண்ணுறதுலாம் இனிமேல் தான் வந்து வரப்போகுது. இந்த 2024 அப்போ எல்லாமே பம்ப் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பம்பானது வந்து கொடுத்துருந்தான். இப்போதைக்கு ஒரு $10 கீழே வந்திருக்கான். பட் மார்க்கெட் இப்போ எல்லாமே க்ரீன்லாம் எல்லாமே வந்து பம்ப் ஆகிறதுனால உடனே ஃபோமோ ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அண்ட் ஆல்சோ இது புது ப்ராஜெக்ட்னால நிறையவும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸ் எதுவுமே வந்து கிடையாது. எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இது ஒரு 100x ப்ராஜெக்டாகவும் வந்து மாறலாம். இது $1000 வந்து போகலாம். ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான இதுவான 100x போகலாம், 200xம் வந்து போகலாம். பட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு டெக்டம் இங்கேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான், ஒரு 20 to 40x அப்படிங்கிறது, மேபி ஈவன் 50x அப்படிங்கிறது போகும் அப்படின்னு தான் நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெக்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதெல்லாம் தாண்டி மெயினாக நிறைய பேர் இந்த ட்விட்டரில் வந்து ஷில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இந்த ஹைப் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக வந்து பில்டப் ஆகிட்டே வந்துருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.